ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அன் ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்து அரைச்சிடலாம். மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, புளி, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதனால் சூடானா போதும், கருகிடக்கூடாது. தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சூட்டில் வறுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சட்னி. ஸோ இது சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேம் அதே கடாயில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கூட நான் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே ஒன்றா போட்டு தாளிச்சுக்கிறேன். இது ஒரு சூப்பரான டிஷ். இது சப்பாத்தி, அப்புறம் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அதை விட ஸ்பெஷல் ரசத்தோட வேறு லெவல் காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட், நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இந்த பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். ஸோ இப்போ காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நான் அதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து தனியாக ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய் வேகிறதுக்குள்ளே ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஒரு 50 to 70% வெந்தால் போதும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சாச்சு. அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நிஜமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரசத்தோட வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இது கூட துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிருக்கூடாது. இது இப்போது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது 3 போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக காரசாரமான ஹெல்தி சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.